வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற Vivo V30e தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து சூப்பராக செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, விவோ மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு கம்பெனிலேருந்து எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா Vivo V30e தான் உங்களுக்கான சாய்ஸ். Vivo V30e எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே மக்களே, நம்மக்கிட்ட வந்து Vivo V30e இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக Vivo V சீரிஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மெமரி வெல்வெட் ரெட் அப்படிங்கிற கலர் தான். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo V30e. நம்ம ஊருக்கு அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸே அப்படியே பொழந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சிடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு யூஎஸ்பி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் Vivo V சீரீஸில் இது வரைக்கும் அந்த எல்லா ஃபோனுமே பார்க்கறதுக்கு வந்து 10/10 கொடுக்குற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபோன். சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச் சைஸ் இருக்குது. IP64 ப்ரொடெக்ஷனோடு வருது. இது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கிளாஸ் ஃப்ரண்ட், பிளாஸ்டிக் ஃப்ரேம். பட் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்படின்னே தோணாது. ஏதோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைபர் கொடுத்துருக்க ஒரு ஃபீல் வரும். ஃபோனோட டாப்பில் உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் கீ அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றுமே இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட், ஸ்பீக்கர் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. எஜெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் 1 சிம் 2 போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மெமரி கார்டு போடணுன்னா சிம் 2 எடுத்துட்டு தான் போட முடியும். இப்போ வந்து நம்ம Vivo V30e ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். Vivo V30e வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பர் ஸ்மூத்தாகவே இருக்குது. சைஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்காட் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 ப்ராசரோட வருது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃபோன் வந்து இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சீரீஸில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8GB RAM 128GB மெமரி, 8GB RAM 256GB மெமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு மெமரி இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டில் கூட போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம Vivo V30eயோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 14 தான் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். அண்ட் ப்ராசர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Snapdragon 6 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்கா போட்டிருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசர். ரேம் பார்த்தீங்கன்னா இது 8GB வேரியன்ட். நீங்கள் வந்து 8GB + 8GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுற லேட்டஸ்ட் ஃபீச்சரும் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB. இப்போ வந்து நம்ம கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Vivo V சீரீஸில் கேமரா வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். பேக் கேமரா 50 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோட வர ஒரே ஃபோன் இதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாகவே வந்து Vivo V சீரீஸ் வந்து செல்ஃபி கேமரா நல்லா வந்து என்ஹான்ஸ்டாக கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து இந்த வீலாக்லாம் பண்ணுவாங்க, செல்ஃபி கேமரா நிறைய யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 அப்ரேச்சரோட வருது. முன்னாடி இருக்கிற 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25mm வைட் லென்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 50 மெகாபிக்சல் தான் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சா இல்லை. செல்ஃபி கேமராலே நீங்கள் வந்து கொஞ்சம் வைடான ஃபோட்டோஸும் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸில் இருக்கவே இருக்காது. ஒரு 70,000 80,000 ஃபோன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு 2 சைடுமே வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிக்கு வருவோம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 mAh இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபோன் வந்து செம்ம ஸ்லிம்மாக இருக்குது அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 5500 mAh அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்பெக்கு தாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 1 டே வந்து கேரண்டி, எந்த விதமான டவுட்டுமே இல்லை அதில். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 44 வாட்ஸ்
ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட் அண்ட் சில்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ் இருக்குது. ஓவரால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,999க்கு வருது. Vivo V30e உடைய டிசைன் அண்ட் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஃப்ரண்ட்டோட வந்திருக்கு. ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பாடியும் வந்து கர்வ்டாக தான் இருக்குது. பேக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக். அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்குங்க, ஒரு குறையுமே சொல்ல முடியாது. கேமரா வந்து டூவல் கேமரா தான் பேக்கில், பட் அழகாக ஒரு ரவுண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் மொபைல் கையில் வச்சிருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும் இந்த பட்ஜெட்டில்? அடுத்தது ப்ராசர், ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128, 256 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மிட் செக்மெண்ட்டில் நீங்கள் எல்லா கேமுமே விளையாடுற மாதிரி ஒரு ஃபோன், நிறையா அப்ளிகேஷன்ஸ் ஒரே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோன் வந்து Vivo V30e அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் Vivo V சீரிஸ் எல்லாமே வந்து சூப்பராக தாங்க இருக்கும். அது வந்து கேமராவுக்கு பேர் போன ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். Vivo V30eல வந்து செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலோட 4K வீடியோ ரெக்கார்டிங்கோட வர ஒரே ஃபோன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகா பிக்சல் செகண்டரி லென்ஸ். 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் இருக்கிற லென்ஸ் வந்து வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவில் இருக்கிற 50 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம், அதே நேரத்தில் வைடாகவும் ஷூட் பண்ணலாம். பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் கேமரா ஃபீச்சர் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்பெக் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. ஓவரால் மிட் செக்மெண்ட்டில் சூப்பரான ஃபோனுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Vivo V30e உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from GK.